இது வந்து ரீசெண்டாக திஃபா ஷோரூம் அந்த வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரெஸ்ஸுக்கு வாங்கின ஒரு இயரிங் தான் இது. இதோடைய ப்ரைஸ் வந்து 800ன்னு நினைக்கிறேன். அது அப்போவே சொன்னாங்க வீட்டில். கோல்டு கலரில் வந்து ஒரு இயரிங் வாங்கினேன். 100 rupees தான் இது. அதுதான் எனக்கு ஆச்சரியம். சடனாக ஒரு இடத்துல வேற ஒரு பிளான்காக போனால் பார்த்தோன்னே ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜெயஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ குயிக்காக இன்னைக்கலாமா? இன்றைக்கி வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற இயரிங் தான் வந்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப நாளில் ரொம்ப இயர்ஸாக வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து என்னோடய இயரிங்ஸ்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த இயரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப இயர்ஸாக வந்துலாம் நான் வந்து வச்சுருக்கல. ஏதாவது 1 or 2 தான் அப்படி இருக்கும். நான் எப்பயுமே வந்து இயரிங்ஸ்லாம் வந்து ஸ்கூல், காலேஜ் எல்லா டைம்லேயுமே வந்து இயரிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பெருசாக போடுவேன். ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து யார்ட்டையாவது கொடுத்துருவேன். இல்லைனா வந்து ரொம்ப உடஞ்சிருச்சு அப்படின்னா வந்து த்ரோ அவுட் பண்ணிடுவேன். ஜமுக்கா கலெக்ஷன்லேருந்து போயிடலாம். கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயரிங் தான். இது வந்து ஒரு மாதிரி க்ரே அண்டு பிளாக் மெட்டல் மாதிரி இருக்கும். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சாரீக்குமே இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, க்ரே, லைட் சாரீ, சிம்பிளாக வந்து காட்டன்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஸோ காட்டன் சாரீக்கெலாம் இதை வந்து வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோல்டு மெட்டல் இயரிங். ஸோ இந்த ஒரு ஜமுக்கா அழகாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு க்யூட்டாக நீங்கள் சாரீலாம் வியர் பண்ணி போட்டால் அழகாக இருக்கும். ஒரு 1 year 2 year பேக் தான் நினைக்கிறேன் அப்போது வாங்கின இயரிங்ஸ். ஸோ இதுவுமே வந்து எல்லாம் இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்க்கு கூட இது சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜமுக்கா. இதுவும் வந்து ஒரு மாதிரி ஆன்டிக்கில் வர்ற ஒரு ஜமுக்கா தான். இது வந்து ஒரு மாதிரி 2 steps மாதிரி இருக்கும். கீழே ஜமுக்கா தொங்கும். பட் நல்லாயிருக்கும் எல்லா ட்ரெஸ்க்குமே. நம்ம வந்து நெக் பீஸ் வந்து பெருசாக போட தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு இயரிங் வந்து நல்லா பெருசாக போட்டாலே வந்து க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜமுக்கா. இது வந்து 3 ஸ்டெப்பாக இருக்கும். 3 ஜமுக்கா. இந்த குட்டி குட்டியாக அந்த மணியாக இருக்குல்ல, இதுவே வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். ஸோ என்னுடைய இயரிங் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகுற மாதிரி அழகாக இருக்கும். பாண்டிச்சேரியில் வாங்கின இது ஒரு டைம் திருவிழாவுக்கு வந்து அங்கே போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து வாங்கினேன். இன்னமும் வந்து அதிகமாக ஃபேடே ஆகலை. நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் போட்டாவே. 100 rupees தான் இது. அதுதான் எனக்கு ஆச்சரியமே. ஏன்னா நான் வச்சுருக்கிற ஜமுக்காஸ் எல்லாமே 100க்குள்ளெல்லாம் வாங்கலாம். மேக்ஸிமம் 100க்கு மேலே தான் வாங்குவோம். பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த இயரிங். ஸோ இந்த டைப்பில் வந்து எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சடனாக ஒரு இடத்துல வேற ஒரு பிளான்காக போனால் பார்த்தோன்னே வாங்கிட்டேன். இதுவுமே வந்து நமக்கு ப்ரைஸி தான். 300ன்னு நினைக்கிறேன். 200க்கு மேலே 250 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். 1 or 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசன்ட் டைமில் தான் வாங்கினேன். இது கோல்டு கலரில் வந்து ஒரு இயரிங் வாங்கினேன். கோல்டு கலரில் பெருசாக வந்து கோல்டில் வந்து இயரிங் இல்லை, குட்டியாக தான் ஜமுக்கா வந்து வச்சுருந்தேன் நான். குட்டிக்கா தான் அப்போவே சொன்னாங்க வீட்டில், பெருசாகிடு அப்போ தான் வந்து ஜுவல்லரிக்கெலாம் வந்து செட் ஆகும், அதனால் பெரிய ஜமுக்காவாக ஆகிடு. நான் அப்போ எனக்கு தெரியல, என்ன பண்ணிட்டேன்னா சின்னதாக வாங்கிட்டேன். அப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் எடுத்தேன் பெருசாக. ஸோ அந்த டைமில் வந்து இந்த இயரிங் வந்து யூஸ் பண்ணேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 800ன்னு நினைக்கிறேன். ஃபேடே ஆகலை. 1 year பேக் வாங்கினா ஃபேடே ஆகலை. சூப்பராக இருக்குது. 1 year இல்லை 2 year பேக் வாங்கினா ஃபேட் ஆகலை. நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எல்லோ இயரிங். இதை வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருப்பேன். மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லோ கலர் லோட்டஸ் போட்டு. ஸோ ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸுக்காக இதை வாங்கினேன். ஸோ அந்த டைமில் போட்டதோடு அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயரிங். இது ஆக்சுவலி ஏன் வாங்கினேனே தெரியல, பார்த்தோன்னே பிடிச்சிதா அதனால் வாங்கிட்டேன். மேலே
மேலே இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்லாம் கொடுத்து ஒரு மாதிரி மெட்டல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த சில்வர் பேஸில் இருந்துச்சா, சரி ஓகே ரேண்டமாக எதுக்காவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஒன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அப்படியே வச்சுருக்கேன். நான் எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு தெரில, டக்குன்னு பிடிச்சதுனால அப்படியே எடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வாங்கின ஒரு இயரிங்ஸ் தான் இது. இது வந்து 1 year பேக் என்னுடைய பர்த்டேவுக்காக நான் வாங்கியிருந்தேன். போன வருஷம் பர்த்டேவுக்காக இந்த ட்ரெஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து அப்போ வந்து நான் வாங்கலை இயரிங்ஸு. அப்போ வந்து ஐ திங்க் வேறு ஏதோ இயரிங் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஷாப் போகும்போது அதே எக்ஸாக்ட் கலரில் வந்து இந்த இயரிங் கிடச்சிதா, அதனால் வந்து டக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து பெருசாக வந்து நான் போடவே இல்லைன்னு நினைக்கிறேன், எப்பயோ ரேண்டமாக நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கின ஒரு இயரிங் தான் இது. வந்து ரீசெண்டாக திஃபா ஷோரூம் அந்த வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி சென்னையில் வந்து திஃபா ஷோரூம் டி நகரில் மெயினாக இருக்குது. அதில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இப்போ வேளச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அங்கேயும் நான் போனேன். திஃபாவில் வந்து நிறைய நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் திஃபா ஷோரூமு. நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ கிளாஸியாக இருக்குல்ல, ஸோ இது வந்து எல்லா ட்ரெஸ் கலர்ஸு சாரீஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அஃபோர்டபுள்லேருந்து ப்ரைஸியாக நீங்கள் வாங்கணுன்னா அங்கே போய் செக் பண்ணலாம் சென்னையில் இருக்கிறவங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த ஒரு இயரிங் வந்து நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வெயிட் தான், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு இயரிங், இந்த ஒரு பிளாக் இயரிங் வந்து நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ்க்காக நான் வந்து பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஒரு இயரிங் வாங்கி மாதிரி கல்லை வந்து ஒட்டி வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு டிசைன். வந்து ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் டைப்பில் இருக்குல்ல, இந்த ஒரு இயரிங் வந்து க்ரீன் கலர். ஓகே, இந்த திஃபா ஷோரூம் சொன்னேன் இல்லையா, அங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது இப்போ பர்ச்சேஸ் பண்ணதில்லை, ஐ திங்க் 4 years பேக் நான் ஒரு டைம் ஷாப் போகும்போது வாங்கியிருந்தேன். இன்னமும் அப்படியே வச்சுருக்கேன், பிகாஸ் இது நான் அதிகமாக யூஸ் பண்ணல. கொஞ்சம் வெயிட் தான் இது, ஹூக் டைப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு க்ரீன் கலர் இயரிங். இது வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு க்ரீன் கலர் தோடு வாங்கினேன். அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்க்கு போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணேன். அழகாக இருக்குது, பட் என்னன்னு தெரில, இதை யூஸே பண்ணலை, நான் அப்படியே வச்சுருக்கேன். வாவ், அழகாக இருக்குல்ல. இது என்னன்னு தெரியல, எடுத்தப்போ எனக்கு பிடிச்சிது. எல்லா கலர்ஸ்லேயுமே இருந்துச்சு, எடுத்தப்போ எனக்கு பிடிச்சிது. ஆனால் இப்போ ஏதோ நான் ரொம்ப நாள் ஆச்சு இது போடவே இல்லை. ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த கலரு. இதுவுமே வந்து இப்போ நான் பெருசாக ஒரு ஜிமிக்கி காமிச்சேன் இல்லையா, திஃபா ஷோரூமில் ரீசெண்டாக வாங்கினேன்னு, அங்கே வாங்கினது தான் இந்த ஒரு இயரிங். இது வந்து கோல்டு வித் கோல்டு கலர் தான், ஃபுல்லாக கோல்டு கலர் தான். இதுவுமே போடும். எனக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஆக்சுவலி எடுக்கவே மாட்டேன் நான், ஏன்னா தோடு இப்படி இருந்தால் பரவாயில்ல, அது என்னென்னா போட்ட உடனே நமக்கு இப்படி ஆகிடும், அதனால் மேக்ஸிமம் வந்து எடுக்க மாட்டேன். பட் இது என்னன்னு தெரில, ஏதோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஏதோ யூனிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், அதனால் வந்து வாங்கினேன். இதோட பர்பிள் இயரிங், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்பிள் கலர். இந்த ஒரு இயரிங் இருக்குல்ல, இது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. இது நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்ஸில் வாங்கினேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 மேக்ஸில் வாங்கினேன். ஆனால் வந்து இது சரியாக கவனிக்காமல் கீழே போட்டுட்டேன். இந்த ஸ்டோன் வந்து அப்படியே கிராக் ஆகிடுச்சு. பட் பெருசாக தெரிஞ்சிக்காது காதில் போட்டால், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகிடுச்சு. பிகாஸ் இதை ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணால் நல்ல ஃபேட் ஆகிடுச்சு. 200 இந்த இயரிங் எமர்ஜென்சிக்கு வாங்கினேன், நல்லா இருக்குது. பட் இது பின்னாடிலாம் வந்து பிளாக் ஆனதுனால, இது கொஞ்சம் பெரிய தோடு தானே, டிங் டிங்னு ஆடும் இல்லை, அந்த டைமில் வந்து அந்த ஃபேடு தெரியும்ல. பட் ப்ரீமியம் குவாலிட்டின்னு தான் போட்டிருந்தாங்க, ப்ரீமியம் ஸ்டோன் தான். ஸ்டோன் நல்லா இருக்குது, பட் அது பேக் சைட்லலாம் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. அழகாக இருக்கும், இதுவுமே தெரியல, அப்படியே வச்சுருக்கேன். மேபி இனிமேல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காமிஷனில் நிறைய இயரிங்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன், குட்டி குட்டி. அதெல்லாம் வந்து நான் ரேண்டமாக கையில் வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த இயரிங்ஸ்லாம் வந்து நான் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து அடுக்கி வைக்கல. இப்போ இனிமேல் வந்து நான் குயிக்காக வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ஒரு ஸ்டோர் பாக்ஸ் இருக்குல்ல, இதில் தான் இந்த ஒரு பாக்ஸ் இல்லை, நிறைய 3 வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், செக்ஷன் பாக்ஸ். ஓகே, இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நமக்கு ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சும்மா வச்சுருப்பேன். நான் மேக்ஸிமம் கவர் போட்டு தான் வச்சுருப்பேன். ஏன்னா இது ஷேக் ஆகும்போது பெருசாக ஷேக்கிங் ஆகாது,
கிராக் விழாது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருப்பேன். ஆர்கனைஸ் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஷேப் பாக்ஸே இந்த ஷேப்லேயும் இருக்குது, இதை விட பெரிய சைஸ்லேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஜமுக்கா போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ பேங்கிள்ஸு ரேண்டம் எப்பயாவது கொஞ்சம் யூனிக்காக இருக்கிற பேங்கிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக பெரிய பாக்ஸாக கூட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிங்கன்னா நீட்டாக லாங் இயர்ஸ்க்கு அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் அழகாக வந்து நீட்டாக அடுக்கி வைக்க போகிறேன். ஸோ அதையும் வந்து பார்க்கலாம்.